ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்வீட் கார்ன் வச்சு ரொம்ப சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்கூல் விட்டு வரும் பிள்ளைங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் ஒரு முழு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். ஸ்வீட் கார்னை பாதியாக உடைச்சிட்டு அதில் ஒரு பாதியை நான் கையிலேயே உருவி எடுத்திருக்கேன். மீதி பாதியை கத்தியில் சீவி வச்சுருக்கேன். இப்போ இந்த கத்தியில் சீவி வச்ச இந்த பாதி ஸ்வீட் கார்னை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதை பல்ஸில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த ஸ்வீட் கார்ன்லேயே நிறைய தண்ணி வரும். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துடுங்க. பல்ஸில் அதிகபட்சம் நீங்கள் 2 தடவை ஓட்டினா போதும். ரொம்ப அரைச்சிட்டாலும் நிறைய தண்ணி வந்துடும். அதனால் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. தண்ணி லேசாக கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம உருவி வச்சுருந்த ஸ்வீட் கார்ன் இதில் சேர்த்துடலாம். நீங்கள் கையிலேயே உருவி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கத்தியில் சீவி எடுக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் பெருசாக இருக்கிற கார்னை மட்டும் கையில் உருவி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க விடலாம். 2 நிமிஷத்துலேயே இந்த ஸ்வீட் கார்ன் நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ இந்த ஸ்வீட் கார்னில் இருக்கிற இந்த எக்ஸஸ் தண்ணியை ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் கார்னில் கொஞ்சமாக சால்ட், பெப்பர், அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே லெமன் ஜூஸ் சேர்த்து கலந்துட்டு நீங்கள் மசாலா கார்னாக கூட கொடுக்கலாம். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துடுங்க. ஏற்கனவே மிக்சியில் கொரப்பாக அரைச்ச ஸ்வீட் கார்னை இதில் சேர்த்துடலாம். பொடியாக நறுக்கின இஞ்சி 1 டீஸ்பூன், 2 சின்ன பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூளுக்கு பதிலாக சாட் மசாலா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஓமம் கையில் நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துடுங்க. ஓமம் கையிலேயே நல்லா இந்த மாதிரி திருகிட்டு சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்த்துடுங்க. 3/4 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை கையிலேயே நல்லா பிசைஞ்சு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் சாட் மசாலா சேர்க்குறதா இருந்தால் கரம் மசாலாவும் லெமன் ஜூஸும் சேர்க்க வேண்டாம். சாட் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா, லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச முழு கார்னையும் இதில் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால நான் இன்னொரு 1/4 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம கொரப்பாக அரைச்சிட்டு சேர்த்த ஸ்வீட் கார்னில் நிறைய தண்ணி இருக்கும், வெங்காயத்துலையும் தண்ணி இருக்கும். அதனால கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கடலை மாவு, அரிசி மாவு உங்களுக்கு கூடுதலாக தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா சூடான எண்ணெயை ஊற்றிக்கலாம். நல்லா சூடாக எண்ணெய் ஊற்றி பிசையும் போது நமக்கு பக்கோடா போட்டு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நல்லா இதை ஒரு முறை பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ நம்ம பக்கோடா போடுறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நான் மொத்தமாக 1 கப் அளவு கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடுபடுத்திடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து எண்ணெயில் விடலாம். அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. ஒரு பக்கம் நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு மாறினதுக்கு அப்புறமா திருப்பி போட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக நல்லா கலர் மாறணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும், வெளியே நல்லா கிறிஸ்பாக இருக்கும். எல்லா பக்கமும் நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி மாவையும் இன்னொரு 2 பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பக்கோடாவில் நம்ம ஸ்வீட் கார்ன் முழுசாகவும் சேர்த்துருக்கோம், கொரப்பாக அரைச்சிருக்கோம். இந்த ஸ்வீட் கார்னோட ஸ்வீட்னஸும் அதுக்கப்புறம் நம்ம நல்ல மசாலா சேர்த்துருக்கோம் இல்லையா, இந்த ஸ்பைசஸ் எல்லாமே சேர்ந்து சாப்பிடும்போது நல்ல சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்வீட் கார்ன் பக்கோடா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்றதையும் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் போடுற சுவையான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.